கொஞ்சம் விட்டு மூச்சு தடறது கொஞ்சம் விட்டு. நீங்க ரெண்டு அக்கா தங்க 2 பேரா? 3 பேரா? பேரு நீங்க கடைசியா? நடுவுல. அண்ணா வந்து அவரே 2வது. ஓ கேபிஏ நீங்க மொத்தம் பேர் எத்தனை பேரு? அது சரி, முன்னாடி 9 பேர். அதுல வந்து 4 பேரா? 4 பேர் அண்ணாவா? அண்ணன் தம்பி 4 குழந்தைகள். சிவராமையர் சிவராமனா ரொம்ப சமையலுக்கெல்லாம் உங்க அண்ணா ரொம்ப இதுவா இருந்தார் இல்லையா? ஆசையா இருப்பாரா அண்ணா? கேபிஎன் அண்ணா உங்கள்கிட்ட ரொம்ப ஆசையா இருப்பாருன்னு. ராதா 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 அந்த அந்த அண்ணா ராதா தம்பிய ராதா 2-3 அப்புறம் அப்புறம் ராதா நாராயணசாமி இப்ப இருக்கல. ராதா தான் அடுத்த தம்பி. அப்படி 3வது. அப்படி 3வது. லாபா 2வது கக்கா மூத்தவா கக்கா நான் கக்கா இருக்க 3 பேர். அதான் தம்பி 3 பேர். 3 பிரதர்ஸ் 3 சிஸ்டர். அத்தை 2 பேர் அடிங்க. ஒரு அத்தை ஒரு புள்ளி செத்து போயிட்டா. ஒரு அத்தை வாக்கப்பட்டு குழந்தைகள் பக்கம். நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டது மாமி இல்லையா? இந்த ஊர்ல ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் இல்லையா? நீங்க இந்த ஊர்ல தெரியாது. எனக்கு தெரியும். ஆனா எனக்கு தெரியும். அத்தை பாட்டி எங்க பாட்டி ஒருத்தாங்க எப்படி தெரியாம இருந்தது உங்களுக்கு கஷ்டம்? கஷ்டம் என்ன கடவுள் நம்பிக்கையினாலே எப்படி? ஒரே ஒரு பிள்ளை 3 தான். அவருக்கு 3 குழந்தை. அவனுக்கு சேதுராமா ராஜம்மா ஒரு பொண்ணு ஒரு பிள்ளை. வெள்ளங்குடிக்கு ராதாவில வெள்ளங்குடிக்கும் உடையாளுக்கும் என்ன வித்தியாசம்? நீங்க இது வந்து வீடு இல்ல உடையாளூர் இல்லையா? சரி. பணக்கார தஞ்சாவூர்ப்பா பணக்காரன். சரி. நீங்க தாக்கெல்லாம் சாதாரண. ஓ எங்களுக்கு ஒருத்தான் நடுத்தெருவு சந்தாவா. நடுத்தெருவு கீழத்தெருவு தஞ்சாவூர். சரி. பஞ்சாயத்தாரா பணக்கு எல்லாம் விவசாயம் தானே? விவசாயம் தானா? விவசாயம் தானா? இப்படி விவசாயம் சாவடி தான். விவசாயம் தான். இங்க பெரிய குளம். பெரிய குளம். பெரிய குளம். சரி. அவன் வந்து ரொம்ப நல்லா இருந்தான். அவருக்கு 2 பொண்ணு 2 பிள்ளை. விசாலாட்சி மகாலட்சுமி 2 பொண்ணு. ராமூர்த்தி ராதாகிருஷ்ணா 2 பிள்ளை. எல்லாரும் மாமா. அவருக்கு ஒரு கூட பிறந்த ஒரு தாவம் செத்து. அவருக்கு பொன் பிள்ளை கிடையாது. வெங்கட்டு மாமா எப்படி ஆசையா இருப்பாரு? அது ஒண்ணு தெரியல.
ஒன்று பார்த்தா யாரோ போய் யாரோ போய் யாரோ அப்படி இதெல்லாம் ஒரு இது அப்படின்றான். அவ்வளவுதான். ஒரு அதிகாரம் எல்லாம் தெரியாது. இல்ல புடவை எல்லாம் வாங்கி கொடுப்பா இல்லையா? புடவை எல்லாம் வாங்கி கொடுப்பா ஆசையா புடவை. அதெல்லாம் வாங்கி கொடுப்பா. குழந்தைகளுக்கு ட்ரெஸ் எல்லாம் பட்டெல்லாம் பார்க்க மாட்டேன். சாதாரண தான் வாங்கி கொடுப்பா. கட்டிக்கிறதுக்கு அதை நானே வாங்கி கொடுவேன். வாங்கணும்னு வைக்க மாட்டேன். போனாலும் தான் நானே வாங்கி கொடுப்பேன். இல்ல ராதா கல்யாணத்துக்குலாம் ஆசையா செய்வாரு. ராதா கல்யாணத்துக்கு சுண்டல் கல்யாணத்துக்கு எல்லாம் செய்வா. பாத்திரம் தான் செய்வான். எங்க மாமனார் ராதா கல்யாணம் வந்து ரொம்ப சாத்தியமா. நீங்க எங்க அம்மா நீங்க எங்க சித்தி எல்லாம் ஒரு செட்டா இருப்ப இல்லையா? அப்ப எல்லாரும் நாங்கெல்லாம் எல்லாரும் நீங்க எல்லாம் நீங்க நாட்டுக்கு வியாபாரம் செல்லம்மா பிடித்து மதியப்ப செல்லம்மா அப்படியா அப்படியா இல்லப்பா அவெல்லாம் எல்லாரும் என்ன பண்ணுவீங்க அப்ப எல்லாரும் எல்லாரும் கூடி பேசிக்கலாம். முக்கியமா நீங்க நவராத்திரி கொள்ளு வைப்ப இல்லைங்க? எவ்வளவு வருஷம் வச்சிருப்ப இல்லைங்க? எவ்வளவு வருஷம்? ஓ அதுவும் 50 வருஷம். சுண்டல் கொண்டு நாங்களாம் அது சாப்பிடுவோம். பொடி வச்சு ஒரு பொங்கலுக்கு சாதம் போட்டு சாப்பாடு வாங்கி. ஓ சின்ன குழந்தை உட்காந்து நீ கொண்டு விட்டுவா. அதான் எனக்கு ஏன் விட்டு போயிடுதுன்னு தெரியல. அப்புறம் சித்தப்பா அதுதான் வச்சா எங்க ஆத்துல உட்காந்து நீ கொண்டு விட்டுரு குழந்தைய. அப்படிதான் சித்தப்பா வச்சுக்கலாம். சித்தப்பா கொண்டு விட்டு வைக்கல. தெரியும் மகாபரிவா வந்தாலே ஊர்ல நீங்க பாத்துருப்பீங்க. மகாபரிவா அந்த ஊருக்கு வந்தாராம விளமுடிக்கு வந்தாரு சொன்னால பெரியவா வந்தா யாராச்சுக்கு போறது தெரியும். நல்லா தரிசனம் பண்ண இல்லைங்களா? உங்களுக்கு பிடிச்சது எது? கும்மி அடிக்கிறது. கும்மி கும்மி அடிக்கிறது. அப்படியா? உங்களுக்கு பிடிச்ச பாட்டு பாருங்களேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு எல்லாம் பிடிச்ச பாட்டு எது பிடிச்சாரு பாட்டு எல்லாம் பிடிக்கும். வாயில் எல்லாம் கல்யாணத்துல நீங்க எல்லாம் பாடுவது நினைப்பிருக்கீங்க. கல்யாணத்துல சுத்தி போடுவோம் இல்லையா? இல்ல கல்யாணத்துல பிடிச்சு பிடி சுத்தி போடுவாங்க. நீங்க என்ன பண்ண நல்லா பார்த்து அடிப்பேன் எல்லாரையும். அப்ப உங்களுக்கு இங்கேயே இருந்து ரொம்ப ஆசையா இருக்கு இல்லையா? எல்லாரும் வெளியூர்ல போய் மெட்ராஸ்ல இருக்கோம்பா. நீங்க கடைசி வரைக்கும் நீங்க இங்கேயே இருக்கு. எப்படி உங்களால இவ்வளவு தைரியமா இந்த வயசுலயும் விட முடியல? எப்படி இருக்க முடியுது? இல்ல ராத்திரில கரண்ட் போயிடுறது. எப்படி நீங்க தைரியமா ஒரு விளக்கு இல்லாம எப்படி இந்த கிராமத்திலே இருக்கணும்னு எப்படி தோணுச்சு உங்களுக்கு? இல்ல இப்ப 100 வயசுலயும் நீங்க கிராமத்துல இருக்கணும்னு எப்படி தோணுச்சு? கிராமத்துல என்ன பண்ண முடியும்? ஏதாவது டூர் இருக்கு. ஏதாவது டூர் இருக்கு.
அதுல நாராயணன் ரொம்ப ஃப்ரெண்டு எனக்கு. நாராயணன் எல்லாம் மறக்க முடியாது. ஆமா, 2 பேரும் ஃப்ரெண்டு. பாவம், நீங்க அந்த காலத்துல அவனுக்கு வந்து வைத்தியம் பண்ண முடியல. வைத்தியம் பண்ண முடியாது. அப்புறம் கஷ்டப்பட்டா சிவராமன். ஆமா, கண் பாவம் அவனுக்கு வந்து ஆத்மா வந்து பண்ண முடியல. வைத்தியம் பண்ண முடியல. பாட்டிங்க ரொம்ப நானும் அவ்வளவு ஃப்ரெண்டு 2 பேரும். ஆமா, 6 வயசு. 2 பேரும் கட்டி பிடிச்சிருப்பேன். கோச்சிங் இங்கதான் இங்க வந்து தங்கிடுவோம் ராத்திரி. ஆமா, தாத்தாவோட அண்ணா. அதுக்கப்புறம் வெங்கட்ரமண சுவாமியும் இந்த சிவனை ரொம்ப சக்தி இல்லையா, ரொம்ப சக்தி வாய்ந்த கடவுள் இல்லையா. நம்ம ஊர் கோயில் 2 கோயிலுமே ரொம்ப சக்தி இல்லையாங்கிறாங்க. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும். வெங்கட்ரமணன் அப்புறம் ஆமா பாட்டிக்கு போயிட்டேன்.